நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல. எனக்கு வேற வழியும் தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட ரூடா நடந்துக்கிட்டேன். ஐம் சாரி. என்ன எங்க கொண்டு வந்திருக்க? என்ன பண்ற நீ? ஒரு 2 hours டைம் கொடு. ஐ வில் மேக் எஸ்கேப் பிளான். என்ன எஸ்கேப் பிளான்? என்ன நடக்குது? நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எங்களோடய போட்டோம். இல்ல நீங்க சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் இந்த கூட்டத்துல ஒருத்தி தான். அட்லீஸ்ட் நான் செத்தா கூட எதனால செத்தேன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நீ கோவப்படாம உட்காரு. நான் சொல்றேன். நீ சோஷியல் மீடியால இருக்கியா? யா ஆஃப் கோர்ஸ். இன்னைக்கு யார் தான் சோஷியல் மீடியால இல்ல? கிளிக்கர்ஸ் தெரியுமா? யா. இன்ஃபேக்ட் அதுல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. FB, இன்ஸ்டா மாதிரி அதுலயும் எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் டு ஷேர் பிக்ஸ், டைம் பாஸ். கம்யூனிகேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வரைக்கும் ஒரு ஐடி தானே முடிவு பண்ணுது. எக்ஸாக்ட்லி. அதில் உன் டேட்டா தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? எப்படி பயன்படுத்த முடியும்? சோஷியல் மீடியா இதை தாண்டி நிஜ உலகத்தை பெரும்பாலும் யாரும் பார்க்குறதே இல்லை. அப்படியே பார்த்தாலும் இந்த உலகத்தையும் அது நடக்கிற சம்பவத்தையும் நம்ம சோஷியல் மீடியா மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு. ஆனால் நம்ம பார்க்குற படிக்கிற உண்மைன்னு நம்புகிற தகவல்கள் எல்லாம் நிஜமாவே உண்மைதானா? முதல்ல உண்மை இருந்துச்சு, ஆனால் இப்போது வெறும் தகவல்கள் மட்டும்தான் கொட்டி கிடக்குது. அரசியல், கல்வி, கழிப்பு, ஆபாசம், வேடிக்கை, கண்டனம், நீதி, அநீதி, ஏன் இங்கே ஒரு துறை சார்ந்த வளர்ச்சி கூட வெகுஜனங்களுக்கு சோஷியல் மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அது மையமாக வச்சு தான் மெஜாரிட்டி மக்களோட சிந்தனையும் செயல்படுது, நம்புது. அந்த நம்பிக்கையை மையமாக வச்சு நல்லது, கெட்டது, தேவை, அத்தியாவசியம், ஆடம்பரம், ஏன் வாழ்க்கை முறை கூட இப்படி தான் இருக்கணும்னு மடைமாட்டப்பட்டு இந்த சமூகத்தை கட்டமைக்குது. ஒரு ரூமர் இந்த சோஷியல் மீடியாவில் பலரால் பயிர்பட்டா அது உண்மையாகுது. ஒரு உண்மை பலரால் விமர்சிக்கப்பட்டா அது பொய்யாகுது, மீம் மெட்டீரியலும் ஆகுது. எம்என்ஆர் மாதிரி ஒரு கார்பரேட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஐடியாலஜியே மாற்ற முடியும். யூ நோ வாட்? இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் 62% யூஸ் பண்ணுற மக்களுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த கார்பரேட்ஸ் ஐடியும் ட்ராவல் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பாட் ஐடிஸ் மக்களை வேவ் பார்க்குது, டிஜிட்டல் டேட்டாஸ் எல்லாத்தையும் பராமரிக்குது, இவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு ஒரு வாத்தியாராக இருந்து பாடம் எடுக்குது. இதில் உண்மை தன்மையை சேர்க்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்னும் ஆபாச கூட்டத்தையும் கோமாளி கூட்டத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இவனுங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. எது ட்ரெண்டுன்னு கார்ப்பரேட் முடிவு பண்ணுறானோ அதை இவனுங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இவங்க ஆபாசத்தையே ஸ்கில்லுன்னு கோமாளித்தனத்தை திறமைன்னு சொல்லிக்கிட்டு எதை பற்றி யோசிக்காமல் எதை வேணால் விற்பேன்னு ஒரு கூட்டம் உருவாகி இருக்கு. எதை சொன்னாலும் நம்புற கூட்டம் வந்துட்டா எது உண்மைன்னு தேடுறவன் குறைவான், சோம்பேறிகளாக வாழ்வான், கேள்வி கேட்குற குணமே போயிடும். பெண்களோட ஆபாசமும் ஆண்களோட கோமாளித்தனம் மட்டும்தான் மிஞ்சும். இது போதும் ஒரே ஒரு மாஸ்டர் மைண்ட் இந்த சமூகத்தை தனக்கேற்ற மாதிரி ஆட்டி படைக்க முடியும். அதோட முதல் அஸ்திவாரமே இந்த கிளிக்கர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இதை உருவாக்குற எம்என்ஆர் கார்பரேட்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட மாஸ்டர் மைண்ட். கிளிக்கர்ஸோட ஆரிஜினை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதை தடுக்கத்தான் பல வருஷமாக வேலை பார்க்குறோம். நாங்கன்னா யாரு? பேசிக்காக ஹேக்கர்ஸ், ஆனால் இப்போ சைபர் எஸ்பினாச். புரியலையா? சைபர் ஸ்பைன்னு கூட வச்சுக்கலாம்.
ஸோ வாட்? நீங்களும் கிரிமினல்ஸ் தானே? நாங்கள் சைபர் கிரிமினல்ஸை கண்டுபிடிக்க போய் தான் கிரிமினல்ஸை மாற்றப்பட்டோம். வி ஆல்சோ ஹாவ் அ டியூட்டி. எடுத்த வேலையை முடிக்கணும்ல. ஹம். சும்மா ஜேம்ஸ் பாண்ட் கதையெல்லாம் சொல்லாம தெளிவா பிரீஃபா சொல்லி முடி. கிளிக்கர்ஸோட இன்டென்ஷனே தான் யூசர் டேட்டாவை விற்கிறது தான். ஏன் உன்னோட டேட்டா என்னோட டேட்டா கூட ஏதாவது கிரிமினல் கேட்டானா ஐடியா கிராக் பண்ணி கைமாற்றி விட்டுருவாங்க. இதை எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான் எஸ்பினாச்சுங்கிற நாங்கள் உலகம் முழுக்க தகவலை சேகரிச்சிட்டு இருக்கோம். பட் வை? உலக நாடுகள் எவ்வளவோ இருக்கு. வளர்ந்த நாடுகள் கண்டுபிடிக்காதியா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். நீ சொல்கிற மாதிரி நம்ம ரிசோர்ஸே நம்ம பாப்புலேஷன் தான். ஆனால் வளர்ந்த நாட்டில் இருக்கிற தொழில்நுட்பம் தானே நம்ம நாட்டிலையும் இருக்குது. அதோட கரப்ஷனும் இருக்குது. ட்ரெஸ்பாசிங்க்கு தேவையான ரூல்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் இந்த யமுனா கார்ப்பரேட் கம்பெனி இருக்கிற கார்ப்பரேட்ஸ்லேயே பெரிய பெருச்சாலியே அவன் தான். இப்போ இந்த உண்மைகள் உங்ககிட்ட சொன்னால் கூட ஏதோ இந்த தமிழ் படத்தில் வர மாதிரி இப்படி கார்ப்பரேட் வில்லன்னு கதை சொல்கிறேன்னு கலாய்ப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா உங்கள் டேட்டாஸ் வச்சு உங்களை மழுங்கடிக்கிறாங்க. அதான் இந்த கிளிக்கர்ஸ் பண்ணுற வேலை. எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தர் ஆம கதை சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்ற புருடா. அமர் சொன்ன ஹிண்ட் கல்கிஸ் ஆனது அப்படின்னா அவன் சேஃபாக எனக்கு வந்து சேர வேண்டிய எவிடன்ஸ் அனுப்பிச்சிட்டான். அதை தெளிவாக அவன் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக ஃபார்மெட் அடித்து அவன் செத்துட்டான். அப்போ அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்கு அட்டாக் நடக்கும்னு. ஆனால் உன்னை என்கிட்ட கோத்துட்டாங்க. இதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. கணேசன், அந்த ஆம்னி வேனோட டேஷ்போர்ட் ரெக்கார்டிங்ஸ் அப்ளை பண்ணுங்க சார். இவனா இவன் பேர் கல்கி. 8 கேஸ் இருக்கு இவன் மேல. இதை பார்த்தா கிட்னாப் மாதிரி தெரியலையே. ஏதோ ஒன்று இடிக்குதியா. இதை பார்த்தா கடத்தல் மாதிரி தெரியல. பாரு, சீரியஸாக அதை டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. இப்போ கல்கியோட இடத்துக்கு போனால் வர்ணா இவன் கூட என்ன செய்கிறான்னு தெரியும். இப்போ என்ன சார் செய்யறது? கல்கியோட இடத்துக்கு போகணும். அது எங்க சார் இருக்கு? எனக்கு தெரியும், வாங்க போகலாம். ஓகே சார். ஹலோ, யோ ஐயாவே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஃபாரன்சிக்கை காணோம், ஆம்புலன்ஸை காணோம், நம்ம டீமை காணோம். என்னையா பண்ணுறீங்க? என்னது அட்ரஸ் தெரியலையா? யோ அட்ரஸு வடசித்து ரோட்டில் நேராக நெகமாக வந்தீங்கன்னா பைபாஸு பல்லடம் பைபாஸில் வாங்கய்யா. அங்கே ஒரு பேக்கரி இருக்கும். அதுலேருந்து ரைட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா விஜயா கடன் ஒரு ஆர்ச் இருக்கும். அதில் கடைசி வந்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு தான். சீக்கிரம் வாங்க. என்ன கணேசன், வராங்களா? பேசினேன் சார், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க சார். கணேசன், வெளியே எதாவது கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். கல்கியும் போயிட்டான். அவர்கிட்ட சொல்லிடுங்க. ம்